ஆனா ஆசாரி பால் உலகில் வாழ்கிறாய். நம்ம வந்து உங்ககிட்ட திருட முடியுமா? இப்படி திருடம் கட்டிருந்தா நாம செய்யற திருட அவன் கண்டுக்க மாட்டாங்க. அதனால சீரப்பட்டம் நாம சேரணும். சாமி இருந்தாலும் இப்பொழுது அதாவது எப்ப இந்த மேல்நாட்டம் சீமைக்கு வந்தனோ அன்னைக்கு இருந்து நான் நல்லா இருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கிறீங்களா? நான் உண்மையில நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறியா? யாரும் கண்டுக்கிறதுல யாரும் கண்டுக்கிறதுல சரி. அன்னைக்கு வந்து பாப்பா கொடுத்தா 7 பவுன் அச்சிக்க 1 பவுன் இடத்துக்கு கண்டுக்கவே ஒண்ணுமே. அங்க போய் நம்ம கவுண்டர் அதாவது நம்ம காலி கவுண்டர் சொன்ன மட்டும் அவர் வந்து நம்மளுக்கு கேட்கவே போறாரு. அவனும் திருட்டு போட்டோம். அதனால நல்ல மனுஷருங்க இப்ப ஏற்பட்ட நல்லவங்க கிட்ட தான் நாம இருக்கணும். சரி சொல்லுங்க. நீங்க நேர்மையோட வாழ்றாள். ஆனா என் தங்கைக்கு அழகாக ஒரு பன்னி கொண்டு கொடுத்தேன். பன்னி குட்டி கொண்டு வந்து கொடுத்தேன். சரிங்க. அவன் அழகா வளர்த்து கொண்டு இருந்தா. இந்த பொன்னர் சங்கரு அந்த பன்னி மடிச்சு விட்டாங்க. சரி. அதனால சரி அதனால என் தங்க சாப்பிட மாட்டேங்கிறா. ஐயோ சரியா தூங்க மாட்டேங்கிறா. சரி. அதனால அந்த பொன்னர் சங்கரை எப்படியாவது மடிக்க வேண்டும். மடிச்சாங்கன்னா அதுக்கு நீதான். ஐயோ சாமி சாமி என்ன இது வம்பா போச்சு சாமி. என்ன கொண்டு போய் இப்படி இக்கத்துல விடுறீங்களே? அதுவும் போயும் அந்த பொன்னர் சங்கர மடிக்கிறதுக்கு நான் வழிகாட்டி. ஆமா நீதான் வழிகாட்டி. ஐயோ அப்படி வாங்க அப்படி அவங்கள மடிச்சிட்டா இருங்க. அப்படி ஒரு கால் நான் மடிக்கிறது உங்களுக்கு வழிகாட்டுன்னு தெரிஞ்சாலே போதும். ஐயோ சாமி காளியா கோயிலுக்கு வெட்டி போடுவாங்க. ஐயோ காளியா கோயிலுக்கு இல்ல பிள்ளையார் கோயில்ல கூட வெட்டி போடுவாங்க. வெட்டுறது உறுதி. சரி இருடா. இதுலயும் ஒரு விஷயம் இருக்குதா. அதாவது என்னைக்கும் இல்லாத இந்த திருடனுங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஆமா இவங்களை நம்ம இதான் சமயம் பண்ணி நாம இவங்களை பிடிக்கணும். சரி புடி புடி ஏன்னு கேளு. ஒன்னு செய்தா ஒன்னுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் நம்ம. ஆமா அதாவது ஒரு வேலைக்கே போறோம்னா கூலி வேணும். ஆமாங்க அந்த கூலி கேளு சாமி. நீங்க சொல்ற மாதிரியே போய் இந்த சரி நான் செய்யறேன்னு வச்சுக்கங்க. சரி அப்படி போய் செய்யறதா நீங்க என்னதான் எனக்கு கொடுப்பீங்க? அண்ணா இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னா அந்த எதிரிங்க மாந்து மஞ்சிட்டா நம்ம சொத்துல பாதி கொடுத்துறோம். குடுக்குறோம்பா போதும். இப்படி எல்லாம் போட்டிருக்கிறீங்க. நான் ஒரு பரதேசி பாரு ரேச்சுன்னு வேட்டி கட்டி. அதனால சொல்றேன். அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ போய் அவங்கள கொல்ல கூட வேணாம். ஒரு வழி பண்ணிட்டீன்னா உனக்கு நாட்டுல பாதி நகரத்துல பாதி சொத்துல பாதி அவங்க போட்டிருக்கிறதுலயும் பாதி அவங்க பொண்டாட்டிலையும் பாதி. பொண்டாட்டி போட்டிருக்கிற நகையிலும் பாதி. அதுதான் நகையில பாதி. சரி பாருங்க அவங்கள வெல்லவோ கொல்லவோ என்னால முடியாது. நீங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம எதிர்த்து என்னவே செய்ய முடியாது. அவங்கள நான் பிரிச்சுட்டா அவங்கள பிரிச்சுட்டா நான் பாத்துக்குவேன். தனித்தனியா பெரிய அண்ணன் ஒரு பக்கம் சின்ன ஒரு பக்கம் அந்த என்ன சாம்பு வையமலை சாம்பு அவனை ஒரு பக்கம். இவங்க 3 ஆளு நம்ம பிரிச்சுட்டுன்னு வச்சுக்க. ஒரு காட்டுல 4 மாடு ஒன்னா இருக்கும் போது ஒரு சிங்கத்தால தாக்க முடியல. அதே சிங்கம் இந்த 4 மாடு
மாட்டையும் ஒரு குள்ளநரி வச்சு பிரிச்சிருச்சு. அப்போ தனித்தனியா இருந்த ஒவ்வொரு மாட்டையும் இந்த சிங்கம் போய் ஒவ்வொரு நாளா தின்னு கொண்டு பிடிச்சு. அது போல இன்னைக்கு குள்ளநரியும் நான் அந்த சிங்கங்களா நீங்க இருங்க. அவங்கள தந்திரமா பிரிச்சு ஒரு பக்கமா கொண்டு வரேன். உங்க வேலையை நீங்க பாத்து. அப்படி ஆகட்டும். ஆனா சாமி வந்து சொன்னது இங்க பாரு கூடாது. இங்க பாரு சரி ஐயா ஐயா ஒரே சொன்னது நாங்க நீ என்ன சொன்னீங்க அதே மாதிரி நான் குடுக்குறோம். நான் சொன்னது நீ செய். மகாராஜா நீ இப்ப போய் செஞ்சின்னு வச்சுக்க உனக்கு கல்லு நடுறதுதான். ஓ கல்லு நடுவாங்க. என்ன கல்லு? உனக்கு பாக சரி பாகம் பிரிச்சு சரி பாகம் சரி பாகம் பிரிச்சு அந்த கல்லு நடுற புளியில தண்ணி கல்லு நடுற அப்படின்னா எனக்கு முதல் பாரு சொல்லுங்க. அது வரைக்கும் எனக்கு பாதி வந்துடணும். அளவு பார்த்தா அப்படியே அளவா. ஓ மேல ஒரு கல்லு நடுவுல ஒரு கல்லு கீழே ஒரு கல்லு அப்படி பிரிச்சு கிடையாது. நம்ம புளியில தள்ளி மூடி வைக்கிற கல்லு கிடையாது. சரி 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 மகாராஜா செய்யணும் காளி கவுண்டரே வீர காளி கவுண்டரே வாயில சொன்ன வார்த்தை சொல்லு சுத்தமா இருக்கட்டும். அதாவது அவங்க தங்கச்சி அழுகுறாங்களான்னு மன வேதனையில இருக்கிறாங்க. அப்படியா? நீ செய்ய உனக்கு உண்டானது வந்து சேரும். அவ்வளவுதான். சொன்ன சொல்ல மாத்த மாட்டோம். சீக்கிரமா அந்த வேலையை செய். சரி போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும் தம்பி. நான் வேற அந்த காளி கவுண்டர் கிட்ட நான் அவங்களை எப்படியாவது பிரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா இவங்களை நம்ம எப்படி பிரிக்கிறது? நீதான் திருட்டு புண்டையாச்சு, யோசனை பண்ணு. கரியா இல்லடா யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சென பண்றியா? எருமையா மாட்டியா? யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி இப்படி பண்ணலாமா? அப்படி வேணாம், பின்னாடி போயிடலாம். அறிவு கட்டவனே அது இல்ல. நேத்து பண்ண ஞாபகத்துல இருக்காது. ஆடாடா ஏரிகளை பண்ணுங்க. அவரை அடிச்சு விடுவேன். சொன்ன மாதிரி நாம அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னா என்ன செய்யணும்? நான் ஒரு வேலை செய்யலான்னு இருக்கேன். என்ன? இப்போ ஒரு மரவெல்லம் எடுத்து செய்யலாம். அந்த மரவெல்லத்தை எடுத்து மரவெல்லம் அதாவது மழையே பெஞ்சாலும் பெய்யாலும் விட்டாலும் என்னைக்குமே பசுமையா இருக்கிறது அந்த மாவளி மரம். மாவளி மரம் எங்க எப்பனாலுமே பசுமையா இருக்கும். பசுமையா இருக்கிறது அந்த மாவளி மரம். அந்த மாவளி மரத்தை வெட்டி அதுல இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு தண்டை எடுத்து ஒரு வல்லம் செய்யலாம். சரி மரவல்லம் அந்த மரவல்லத்தை செய்து இவங்க இடத்துல கொண்டு போய் குடுக்கிற மாதிரி கொடுத்து அதை நம்ம தந்திரமா என்ன செய்யணுமோ அது செய்யணும். சரி அதனால புறப்படுங்க. மாவளி மரம் தேடி போகணும். போய் கொடரி கத்தி எல்லாம் எடுத்தாலும் எடுத்துட்டு வர போடுற.
பாப்பா பை அம்மா இருந்தாலும் பையன் மட்டும் கொடுமா கொடுத்தாருங்க. இருந்தாலும் இப்போ என்னுடைய கோணாரியால இப்போ இந்த மழையே பெய்யலானாலும் பெய்தாலும் என்னைக்குமே பசுமை மாறாத இந்த மாவுளி மரம். சரி, இந்த மாவுளி மரத்துல இப்ப இத வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? டேய் ஓய் கொண்டாடா இந்த மரத்தை நம்ம என்ன செய்யலாம்? சாராயம் கொண்டு வந்தா அட பாவி இல்லடா. இப்ப நம்ம இது ஒரு வல்லம் மர வல்லம் செய்யணும். ஓ மர வல்லம். ஆட்ரா டேய் ஓடுறா டேய். இப்போ இப்போ நம்ம சுத்தி எடுத்து டேய் போதும்டா நிறுத்துற. நம்ம இந்த மரவலம் டேய் ஓய் பாத்தியாடா. இப்போ நம்ம இந்த மரவலம் செய்தாச்சு. இந்த மரவலம் செய்திருந்தாலும் இத நம்ம இப்படியே கொடுத்தோம்னு வச்சுக்கோ, மரவலன்னு கண்டுக்குவாங்க. இதற்கு நம்ம ஒரு வழி செய்யணுமே. என்ன? அதாவது சோழ நாட்டை ஆண்டு வரக்கூடிய சோழ மன்னன் மக்களுக்காக, அதாவது பஞ்சகாலம் வந்துருது. சரி, அந்த பஞ்ச காலத்துல மக்களுடைய பஞ்சம் பசியை போக்கணும். அதனால வரவங்களுக்கெல்லாம் தங்கத்துல வல்லம் செய்து அந்த வல்லத்துல வாரி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி இத காலரைக்கா தங்கம் எடுத்து எவ்வளவு காலரைக்கா தங்கம் எடுத்து அத நல்லா அப்படியே உருக்கி அந்த நம்ம பச்சை மரத்து மேல அதை பூச்சி விட்டோம்னு வச்சுக்க, அப்படியே தங்கமாட்டம் ஜொலிக்கும். பாக்குறதுக்கு தங்கமா தெரியும். நாம பகல்ல கொண்டு போய் கொடுத்தாதான் அது என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. நம்ம 5 சாயிர நேரத்துல போனா இருட்டுல ஒரு புண்ணையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இத கொண்டு போய் தகுதியான முறையில் நம்ம கொடுத்துடலாம். சரியா? இத கொண்டு போய் பத்திரமா வை. சரி, இப்ப நம்ம எங்க போகணும்? நேரம் பொண்ணு வேலை நாட்டுக்குடா. இந்நேரத்துல சந்தி கடைக்கு தான் போக முடியும். நேரத்துல வாங்கி திறந்தா வச்சுக்கிறோம். அப்பா பார்த்தாலும் கோட்டுன்னு சாவாரா தாயே. நான் குடிக்க மாட்டேன்டா. குட்டிக்காரன் செத்தா கூட நான் இளவுக்கு போறது கிடையாது. மறந்துக்கிறேன். எங்க போவேன்? எங்க போவ நீ? நீ என்னடா பண்ண? நான் வாய பேசலாம் அடாங்காதவன். சரி, இப்போ இதுக்கு தங்கமெல்லாம் பூசிட்டோம். சரி, இப்ப இதை எடுத்துட்டு நான் எங்க போகணும்? பொன்னிவேலை நாடு. அந்த பொன்னிவேலை நாட்டுக்கு சென்று அந்த பொன்னர் இருக்கிறானே, ஆமா, அவரை முதல்ல நம்ம பார்க்கணும். சரி, ஏன்னு கேட்டா அப்பதான் ஒவ்வொருத்தரையா நம்ம பிரிக்க முடியும். ஓ, எதை பண்ணனாலும் பெரிய இடத்துல தான் முடிக்கணும். ஆமா, தம்பி கிட்ட போனாலும் வேலையாவாங்க. அந்த பையன் அந்த யாரா சங்கரம் யாரா அவன், அந்த பையன்கிட்ட எல்லாம் மாட்டினா இவர்னா கூட பெரிய அண்ணனா கூட கொஞ்சம் சாதுவானாலும் முதல்ல பேசுவா. அப்படி பேசிட்டு தான் அப்புறம் அடிப்பா. அப்படி சின்னால அப்படி கிடையாது. முதல்ல அப்புதான், அப்புறம் தான் பேச்சு. அப்புறம் தான் பேச்சு. ஆமா, முதல்ல அப்புதான். சரி, இருந்தாலும் சரி, நான் போய் பாக்குறேன். சரி, இப்பயே அந்த வள்ளத்தை எடுத்துட்டு நான் பொன்னிவேலை நாடு போய் வரேன். சரியா? சரி.